ஹலோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? செந்தோசால சிங்கப்பூர் பீச்சுக்கு முன்பதாக நான் நின்று கொண்டு பேசியிருக்கிறேன். எனக்கு பின்பதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது. அதுல சிறு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம். இந்த வேத பகுதிகளிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் முடியாது, அதற்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது. இன்றைக்கு நாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆனா நாம ஞானஸ்தானம் எடுக்கிறது கிடையாது. ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் எடுப்பீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை ரட்சித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். உங்களை தன்னுடைய மகனாக அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ ஷுட் பி born again. ஏனென்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் நீங்கள் ஆண்டவருடைய பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும், வல்லமையை பெற வேண்டும், அக்கினி ஞானஸ்தானம் பெற வேண்டும், தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதைதான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் மனம் திரும்புதலுக்கு என்று உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமை உள்ளவர், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீருங்க, ரட்சிக்கப்படலைன்னு சொன்னா தயவு செய்து உங்க போதகரிடத்துல நீங்கள் போய் ஞானஸ்தான சத்தியத்தை குறித்து தெளிவாக ஒரு விளக்கத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. Amen.